கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. தேவன் நல்லவரும் வல்லவரும் கிருபை உள்ளவருமாக இந்த நாள் வரைக்கும் எங்களை பலப்படுத்தி கொண்டு வர மகத்தான கிருபைக்காக கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். அடியேன் ஜோசப் சபேஷன் இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்கள் இடத்தில் வருவதில் நான் கர்த்தருக்குள்ளாக பெரிதும் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கின்றேன். இன்றைய நாட்களில் ஒரு சிறிய செய்தி ஒன்றினை அடியேனோடு கூட தேவன் அங்கே தியானிக்கும் போது இடர்பட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று அடியேன் அதிக வாஞ்சி உடையவனாக இருக்கின்றேன். சங்கீதம் 42 அதிகாரம் 1-2 வசனங்கள் நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிறைய தடவைகள் அந்த வார்த்தைகளை அங்கே வாசித்திருப்போம், பாடல்களை பாடியிருப்போம். குறிப்பாக சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அங்கே நிறைய சொல்லிக் கொடுத்திருப்போம். ஸோ அந்த வார்த்தையை குறித்து அங்கே சில காரியத்தை தேவன் என்னோடு கூட அங்கே இடர்பட்ட காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். கர்த்தர் அதற்கூடாக உங்களோடு கூட பேசுவார் என்று என் வாழ்க தேவனை முழுதாய் நம்பி அந்த காரியத்துக்குள்ளே கடந்து வருகிறேன். சங்கீதம் 42:1-2 வசனம் அங்கே சொல்லுகிறது, மானானது நீர் ஓடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து எண்ணிப்பேன். அங்கே ஆங்கிலத்திலேயே சொல்லப்படுகிறது, as the heart panteth after the water brooks, so panteth my soul after thee, O God. My soul thirsteth for God, the living God. When shall I come and appear before God? இந்த அழகான வசனத்தை அங்கே தாவீது 42 சங்கீதத்திலே அங்கே கூறுகின்றார். தேவனிடத்தில் இந்த வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது அடியேன் கேட்ட கேள்வி, ஏன் ஆண்டவரே அங்கே தாவீது இடையனாக இருந்து தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்த ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனிதன். அவர் அதிகமாக மிருகங்கள் காரியங்களை அதிகமாய் அவர் காணுகிறார். அதுகளை குறித்து நிறைய இடங்களிலே அவர் அங்கே சொல்லி இருக்கின்றார். நான் சிங்கத்தை பார்த்தேன், கரடியை பார்த்தேன், அடுத்த இடமாய் சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாய் கிடப்பதைப் போல தேவனை தேடுபவருக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த இடத்திலே ஒரு மான்கள் என்று சொல்கின்ற வேலை அன்றைக்கு ஏன் தாவீது ராஜா மான்களை இந்த இடத்திலே அவர் ஒப்பிட்டு அங்கே கூறுகிறார் என்று குறித்து, அதற்கு பின்னதாக இந்த மானை குறித்து கொஞ்சம் ஆழமாக அங்கே ஆராய்ந்து பார்த்தேன். அங்கே மானானது மிகவும் ஒரு மென்மையான ஒரு உயிரினம். கூடுதலாக வெப்பம் நிறைந்த பகுதிகளில் வாழுகின்றதான ஒரு மிருகமாக இருக்கின்றது. அதாவது அதனுடைய இயல்பு நிலையை பார்த்தால் வேகமாக ஓடக்கூடியது, எப்பொழுதும் எதிரிகளுக்கு பயந்து தன்னுடைய வாழ்க்கையை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காரியம். எந்த வேளையிலும் எந்த பக்கத்தில் இருந்து அதற்கான ஆபத்துக்கள் அங்கே கடந்து வரலாம். மிகவும் வேகமாக ஓடக்கூடிய ஒரு மிருகமாக காணப்படுகிறது. மிகவும் மென்மை, பயந்த சுபாவம் கொண்ட ஒரு காரியம். ஆகவே இந்த மானுக்கும் அந்த நீருக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், அன்பான சகோதரனே சகோதரியே, ஒரு இடத்திலே காட்டிலே நீர் இல்லை என்று சொல்கின்ற பொழுது முதலாவதாக பாதிக்கப்படுகின்ற ஒரு உயிரினம் அது மானாக இருக்கும். மான்கள் நீர் இல்லாமல் அதிக நாட்கள் அல்ல, அதிக நேரம் ஜீவிக்க முடியாது. நீர்கள் இல்லாமல் அதிக நேரம் அது ஜீவிக்க முடியாது. மனிதன் அன்னளவாக அங்கே ஆக குறைந்தது ஆக கூடுதலாக 3 நாட்களுக்கு மேல் இருக்க முடியாது என்று அங்கே விஞ்ஞானிகள் கூறுகின்றார்கள். ஆக இந்த மானானது நீண்ட நேரத்திற்கு, ஒரு குறிப்பிட்ட அவர்ஸ், நீண்ட நேரத்துக்கு பிறகு நீர் இல்லாமல் மானால் வாழ முடியாது. அதற்கு தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு நடப்பிப்பதற்கு அதற்கு பசுமையான புல்வெளிகள், பசுமையான தாவரங்கள், அதுகளை தாண்டி தன் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஆக வேண்டும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று பார்க்கின்ற பொழுது மானுக்கு நீரோடை அவசியம். எங்கு அது சென்றாலும் தன்னுடைய சிந்தையை எங்கே வைத்திருக்க வேண்டும் சொன்னால், எப்பொழுதும் எங்கிடத்திலே நீர்நிலை இருக்கிறது, எந்த இடத்திலே நீர்நிலை இருக்கிறது, நானும் என்னுடைய கூட்டங்களும் சென்று எங்கே கொண்டு நீர் கொடுப்போம். அந்த நீர் குடிக்கின்ற பொழுதும் கூட அதற்கு தெரியும் நீர் கொடுப்பது ஒரு பரந்த வெளி பகுதி. அந்த பரந்த வெளி பகுதியிலே தன்னை நிறைய பேர் அங்கே வெளிப்படையாக தன்னை பார்ப்பார்கள். தனக்கு ஆபத்து நேரிடும் என்று தெரியும். ஆனாலும் ஆபத்துக்கள் இருக்கலாம், காரியங்கள் இருக்கலாம். ஆனால் மான்கள் நீரை அருந்துவதை நிறுத்துவது இல்லை. என்னதான் சுற்றி வர அதுக்குரிய பிரச்சனைகள் அங்கே காரியம் இருந்தாலும், தனக்கான தன் உயிரே போய்விடும் என்று நினையிருந்தாலும், மான்கள் நீரோடைய என்ன செய்கிறது, நீர் அருந்தாமல் இருப்பதில்லை. அதனுடைய மனதிலே நீர் இல்லாமல் நீரை குறித்ததான தாகம், நீரை குறித்ததான அதிக தாகமுடைய உயிரினம் அது. நீர் தன்னுடைய மனதில் எப்பொழுதும் அது இருக்கும். சிறு பிள்ளைகளுக்கு அது சொல்லும், சிறு பிள்ளைகளை அது வளர்க்கின்ற பொழுது அது சொல்லும், இங்கே வா, நீ எந்த சந்தர்ப்பத்தில் எங்கே போகலாம், புது புதிய காட்சிகளை காணலாம், ஆனால் எப்பொழுதும் உண்ட மைண்டில் வச்சுக்கோ, நீர் தான் முக்கியம். நீர்நிலை எங்கே
இருக்குதோ அந்த இடத்துல எப்படியாவது தரித்தினில். எப்பொழுதும் உன்னுடைய கால்கள் எந்த இடத்திலே ஓய வேண்டும் என்றால், நீ எங்கே ஓடினாலும் உன்னுடைய கால்கள் ஒரு நாட்களிலே சென்று ஒரு இடத்துல 3 இடமோ 4 இடமோ ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த ஓய்வெடுக்க வேண்டிய பகுதி அது நீரூற்றன்றையில் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அன்பான சகோதரனை சகோதரியே, தாவீதினூடாக தேவன் இவ்வளவு அழகான காரியத்தை எங்கள் மத்தியிலே காட்டி தந்திருக்கிறார். சொல்லுகிறார், மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவதைப் போல தேவனே என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகின்றது. அதற்கு ஜீவிய காலத்தில் அங்கே பார்ப்போம் என்று சொன்னால், எனக்கும் தேவனுக்கும் இடையிலான ஒரு உறவு, நான் தேவனுடைய சந்நிதியிலே போய் நிற்பதற்கான காரியம் என் மத்தியிலே எதுவாக இருக்கின்றது? அன்பான சகோதரனே சகோதரி, மானுக்கு நீர் இல்லாவிட்டால் என்னதான் பிரச்சனை? நீர் இல்லாமல் அதனால் ஜீவிக்க முடியாது. எங்களுடைய வாழ்க்கை கட்டத்தில், எங்களுடைய காலப்பகுதியிலே அங்கே தேவன் அங்கே சொல்லுகின்றார், மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதிரை போல அங்கே அழகாக சொல்லுகின்றார். என்னுடைய வாழ்க்கை முறை என்று எவ்வளமாக இருக்கிறது? அந்த மான்களைப் போல என்னுடைய சமூகத்திலே நான் விடிய காலை அதிகாலையில் எழுந்து நிற்கின்ற வேளையிலே என்னுடைய சந்ததி, என்னுடைய மனம், என்னுடைய காரியங்கள் முதலாக தேவனுடைய சந்நிதியில் நான் போய் நிற்க வேண்டும் என்று இருக்கிறதா? நிச்சயமாக அதற்கான பதிலை சொல்லி இருக்கலாமாக. ஆனால் நிறைய பேர் அந்த காரியங்கள் எடுத்தோன்னே எங்களுடைய வேறு காரியங்கள் சொல்லப்போனால் முதலாவதாக அங்கே தேடுவது எங்களுடைய கைபேசியாகத்தான் இருக்கும். அது வாழ்க்கையில் இப்போ ஒன்றிணைந்து அதை தவிர்க்க முடியாத ஒரு காரியமாக மாறிவிட்டது. அங்கே சொல்ல, நீ விடிய காலையில் எழுந்த பொழுது அங்கே தேவன் பார்க்குறான், நீ எழுது என்ன சொன்னார் தேவன்? அங்கே சொல்கிறார், நீ அதிகாலையில் எழுகின்ற பொழுது அன்பான மகனே மகளே, நீ அதிகாலையில் நித்திர கொண்டு எழுப்புற. அப்போ என்ன சொல்கிறான்னு சொன்னார், உனக்கு கிருபையும் இரக்கமும் புதியதாய் தந்திரி, காலைதோறும் எனது இரக்கமும் கிருபையும் உங்களுக்கு புதியதாய் இருக்கிறது என்று அவர் சக்கரியாவிலே சொல்லுகின்றார், புலம்பலிலே சொல்லுகின்றார். அன்பான தேவனே, நீங்கள் தேவன் அந்த இடத்துல உங்கள்கிட்ட கேட்குறான், உன் சன்னதி எங்கே போய் நிற்கின்றது? உன் வாழ்க்கை நடையில நீ எழும்புகிறாய், ஓடுகிறாய், வேலை செய்கிறாய், படிக்கிறாய், எல்லாமே நல்ல காரியங்கள். ஆனால் உன் சன்னதியிலே நான் இன்று என் தேவனுடைய சந்நிதியிலே என்னுடைய கால்கள் தரைக்க வேண்டும், அவரிடத்தில் நிற்க வேண்டும். மான்களுக்கு அதை விட்டால் லைஃப் இல்லை, அதை விட்டால் ஜீவன் இல்லை. என்ன ஆபத்துக்கள் சூழ்ந்திருந்தாலும் அதை விட்டால் ஜீவன் இல்லை. இந்த நாட்களிலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், அன்பான சகோதரனை சகோதரியே, இந்த நாட்களிலே அந்த சந்நிதிக்கான ஏக்கம் எங்கள் லைஃப்பில் ஒரு ரூட்டின் மாதிரி இருக்கு. நான் விடியல் எழுப்பிட்டு 5 நிமிஷம் ஜெபிக்கணும், 10 நிமிஷம் ஜெபிக்கணும், தட் இஸ் ஃபைன், நல்ல விஷயம். ஆண்டவரோடு தொடர்பில் இருப்பது நல்ல காரியம். ஆனால் ஒரு மனதின் தேவை என்ன இருக்குன்னு சொன்னால், இந்த லைஃப்பில் அவருடைய சந்நிதியில் நான் போகாவிட்டால், அவருடைய சந்நிதியில் போய் நின்று நான் கதறுவது, அவருடைய சந்நிதியில் போய் நின்று அவரோடு பேசுவது தான் என்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான காரியமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுவார், உன்னை சிருஷ்டித்த நான் உன்னை அழைத்த நோக்கத்தை நீர் அறிந்து ஓடுகிறாய் மகனே மகளே என்று. உலகத்தில் எங்களுக்கு காரியம் என்று உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையை ஓடுகின்ற பொழுது செல்வத்தை சேர்ப்பது, படிப்பிலே அதிக எல்லாம் நல்ல காரியங்கள் செய்கிறது, எல்லாம் நல்ல காரியங்கள். ஆனால் நான் படிக்கின்ற படிப்பு, எனக்கு வேலை செய்கிறதான வேலை, என் மத்தியிலே வருகிறதான ஆசீர்வாதங்கள், ஒரு காரை வாங்கலாம், மோட்டார் பைக்கை வாங்கலாம், நல்ல பொது வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கலாம், வேறு நாடுகளுக்கு கடந்து செல்லலாம் வாழ்க்கையில் எனக்கு. ஆனால் இந்த வழியில் தேவன் தருகிறதான இந்த விதமான ஈவுகள் என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் இடையிலே தடையாக வந்து விட்டதா? இன்றைய நாளிலே நீங்கள் கேட்டு பாருங்கள், இன்றைய படிப்பு தேவனுக்கு எங்களுக்கு இடையிலே எவ்வளமாய் காரியத்தை அங்கே தடையாக நிற்கின்றது. அவருடைய சந்நிதியில் போய் நான் நிற்பதற்காக எங்கள் மத்தியில் இருக்க சில வேலைகளின் காரணமாக தேவனுடைய சந்நிதியில் நிற்பது எவ்வளவு தடையாக இருக்கிறது. நான் உன்னை அழைத்தது உன்னுடைய வாழ்க்கையிலே நான் பிரியோரிட்டியாக இருக்க வேண்டும் என்று தானே. அங்கே பிலிப்பியருக்கு நிறுவனத்திலே அங்கே பவுல் சொல்லுகின்ற பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே 5, 6, 7, 8 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால், அவர் தன்னை குறித்து அழகாக சொல்கிறார். நாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின் படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தியவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் நஷ்டமாய் எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக ஹல்லேலூயா எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டு இருக்கிறேன். அந்த வாழ்க்கையிலே ஜீவித்துக் கொண்டு இருக்கிறேன். என் ஆத்துமா தேவனை உம்முடைய சன்னதியை நோக்கி வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறதான வாழ்க்கை. It's a living sacrifice. அன்பான சகோதரனே சகோதரியே, உன்னை நீ அர்ப்பணிக்க வேண்டும். லிவிங் sacrifice day to day. அது ஞாயிற்றுக்கிழமையிலே குறிப்பிட்ட அந்த 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலத்திற்கு அல்ல, 24/7 கிறிஸ்துவுக்குள்ள. அந்த மான்கள் அங்கெங்கெல்லாம் ஓடிட்டு என்ன நினைக்குமாறு, என்ற நீர்நிலை எங்கே இருக்கு, எனக்கு நீர் வேணும், அந்த நீர் இல்லாட்டி நான் ஜீவிக்க முடியாது. ஐயோ, அது அழகான புள்ளினம், அழகான பசுமையான காட்சி, அழகான இட்ஸ் ஃபைன், அது எல்லாமே அழகான காரியங்கள். ஆனால்
இந்த பொருட்களை உண்ணுவதற்கு எனக்கு தேவனின் காரியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த கருத்தை தேவன் தந்திருக்கிறார். அழகான காட்சிக்கான எனக்கு தேவன் தந்திருக்கிறார். அழகான காட்சிகள் எனக்கு காணப்பட்டிருக்கிறது. ஆனால் மான் சொல்லும், மானுடைய சிந்தை எப்பொழுது எங்கே இருக்கும்? நீர்நிலை எங்கே இருக்கு? இதெல்லாம் சரி, நீர்நிலை எங்கே இருக்கு? அங்கே சொல்லுவான், அவனுக்கு அங்கே போனால் அங்கே சிங்கத்தை கண்டன், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற காரியங்கள் இருந்துன்னு சொன்னான். ஆனாலும் நீர்நிலைகளை மான்கள் தவற விடுவதில்லை. அன்பான சொல்லி என் மத்தியிலே பிரச்சனைகள், என் மத்தியிலே நெருக்கங்கள், அப்கோர்ஸ் இந்த உலகத்தில் வாழ்கின்ற வேளையில் என் மத்தியிலே நிறைய பிரச்சனைகள், என் தேவைகள் சந்திக்கப்படாத ஒரு இக்கட்டான நிலைமை, என்னை சுற்றி இருக்கிறதான காரியம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கல அவருடைய வாழ்க்கை இவ்விடமாய் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை இவ்விடமாய் இருக்கிறது என்ற கவலை. நானும் ஜெபம் பண்ணுகிறேன், ஓடுகிறேன். என்னுடைய வாழ்க்கை இவ்விடமாய் இருக்கிறது, என்னை சார்ந்தவர்களின் வாழ்க்கை, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கை, என்னுடைய கணவரின் வாழ்க்கை, என்னுடைய மனைவியின் வாழ்க்கை இன்னும் சரியான முறையில் அங்கே திருத்தி போர்த்தெறிய முடியவில்லையே. மற்றவர்கள் எல்லாம் அங்கே அப்படி நல்லா தானே இருக்கிறான்னு ஒரு கம்பரிஷன் வரும் பாருங்க. தேவன் அங்கே சொல்லுவார், ஹேய், யாரோடு நீ கம்பேர் பண்ற? உனக்காக நான் ஆயத்தம் பண்ணி வைக்கிறது உனக்கு எப்படி தெரியுமா? அது கண் காணல, காது கேட்கல, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அவ்வளவு அழகான காரியத்தை உனக்காக அங்கே வைத்திருக்கிறேன், நீ ஒப்பிடாத. ஆனால் அவர் என்ன சொல்றார்? என்னுடைய வாழ்க்கை அன்றுவரை இவ்வளோ பிரச்சனை, எனக்கு இவ்வளோ காரியம், எனக்கு இருக்கிறதான காரியங்கள், எனக்கு என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு. ஏஸ், நான் வேலை செய்யணும், போகணும், வரணும், இது பண்ணணும் இருக்கு. ஆனால் அதுகளையும் தாண்டி இதெல்லாம் இருந்தாலும் கூட என் ஆத்துமா ஆண்டவரே உம்மை நோக்கி தான் இருக்கிறது, உம்மை நோக்கி தான் இருக்கிறது. இது அழகான காரியம். ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எங்கள் மத்தியில் பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் இருக்குது. இதை பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர் யார்? உங்களோட மனதில் கொஞ்சம் இதை எல்லாவற்றையும் என் மத்தியில் பூர்த்தி செய்யக்கூடிய ஒருவர், அல்லது இந்த தேவைகள் இது இப்படி சந்திக்கப்பட வேண்டும் அல்ல, இன்னொரு விதமாக அது அழகான முறையிலே சந்திக்கப்பட வேண்டும் என்று செய்யக்கூடியவர் யார்? அது ஆஃப்கோர்ஸ் அது எங்களுடைய பரமபிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம். ஸோ அவரிடம்தான் முடிவுகள், அவரிடம்தான் ஈவுகள், அவரிடம்தான் எனக்கான வாழ்க்கையின் பிரச்சனை தீர்வுகள் இருக்கிறது என்று சொன்னால், அவரை என்னுடைய வாழ்க்கையிலே முன்னிலைப்படுத்துவதில் என்ன ஒரு இக்கட்டான நிலை எங்கள் மத்தியிலே இருக்கின்றது. இந்த காரியத்தை சொல்லுவது மிகவும் எளிது. அடியனுக்காகவும் தான் நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். என்னோடு தேவன் எதிர்பார்த்தேன். உனக்கு எல்லாருக்கும் தெரியும், உனக்கு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறது காரியம் யார்? நீர் ஒருவர் மாத்திரம்தான். என்ன பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நீ இருக்கிற காரியத்தை சரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாத காரியத்தை உருவாக்கி தரக்கூடியவர் எங்களுடைய மீட்பர், எங்களுடைய தேவன். அவர் கேட்கிறார், தாவீது சொன்ன மாதிரி அவருடைய சமூகத்திலே விடிய எழுதுது, ஆண்டவரே, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவதைப் போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது. அப்படியான வாழ்க்கை முறை என் மத்தியிலே தேவை. எத்தனை தடவைகள் நான் உம்மை ஏமாற்றி விட்டேன். ஒரு ஒரு கஷ்டமான காரியத்தை எனக்கு ஒரு டே ரூட்டின், ஒரு வாழ்க்கை நடைமுறையில் ஒரு பகுதியாகத்தான் அந்த காரியம் இருந்தது. ஆனால் என் ஆத்மா ஒவ்வொரு நாளும் உம்முடைய சந்நிதியில் நிற்க வேண்டும் என்று நான் பார்க்கவில்லையே. என்னுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை நீர்தான், அதற்கு பிறகுதான் என்னுடைய கணவன், என்னுடைய பிள்ளைகள், என் தேவைகள், என் காரியங்கள் எல்லாமே. அதற்கு முதலாக அங்கே இல்லை. உங்கள் மத்தியிலே சோதனைகளும் பாடுகளும் காரியங்களும் இருக்கின்றவையில் தேவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எவ்வளவு முக்கியத்துவம் அவரை நோக்கி பாடுகள் மத்தியிலே பாடுகளான வாழ்க்கை. தேவன் அந்த பாடுகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்ட பிறகு அவருடைய சமூகத்தை நோக்கி இருந்துதான் உங்களுடைய வாஞ்சை எந்த வண்ணமாக இருக்கிறது. அன்பான சோதனை நீங்களே உங்களை கேட்டுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அவர் நினைப்பார், ஓ, நான் பிள்ளை செஞ்சிட்டேன் போல இருக்கு, இந்த பாடுகள் எடுத்து விட்டுருக்க கூடாது போல இருக்கு. என் மகன் என் மகள் என்னை நோக்கி இப்பொழுது பார்ப்பது இல்லையே, அவர்களுக்கு தானே நான் அடிக்கப்பட்டேன், என் ரத்தத்தை கொடுத்தேன், என் ஜீவனை கொடுத்து சொன்னேன், இங்க வா, உன்னை பாவத்தில் இருந்து மீட்டுட்டேன், உனக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா நித்திய ஜீவனை தருவேன். இன்றைக்கு நித்திய ஜீவனோட வாஞ்சை எங்கள் மத்தியில் எத்தனை பேருக்கு இருக்கிறது தெரியாது. ஏன்னா நித்திய ஜீவனை நாங்களே எங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக நாங்கள் கொண்டிருக்கவில்லை. அதுதான் அந்த காரியம். அன்பான சகோதரனே சகோதரியே, தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவர்கிட்ட சொல்லுவோம், போயிட்டு, அப்பா இங்கே வாங்கப்பா, என் வாழ்க்கை இப்படிவே மாறி இருக்கிறது அன்பா, ஆனால் நான் இப்படி வாழக்கூடாதப்பா. என் வாஞ்சை, என்னுடைய சிந்தை, என்னுடைய நோக்கம் உம்மை நோக்கி மாத்திரம். அந்த வாஞ்சை மான்களுக்கு இருக்கிறதான அந்த நீரை குறித்து இருக்கிறதான வாஞ்சை. என் ஏசப்பா, எந்த சமூகத்திலும் நீர் என்னுடன் இருந்தால் மாத்திரம்தான் உங்களோடு அங்கே இருக்க முடியும், இல்லாட்டி முடியாது. தாவீது சங்கீதத்திலே சொல்லபடி, என்னுடைய இருதயத்தை நீர் புடமிட்டு பார், ஆராய்ந்து பாரும், தவறுகள் இருந்தால் ஈசோப்பினாலே கழுவும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். சொல்லார், உங்களுடைய பரிசுத்தாவி என்னை விட்டு எடுத்து போடாதீங்க, வார்த்தையை என்னை விட்டு எடுத்து போடாதீங்க, உங்களுடைய சமூகத்தை என்னிலிருந்து தள்ளி விடாதீங்க, நான் இழந்து போய் விடுவேன். அன்பான தேவனே, கர்த்தர் எங்களை தம்முடைய காரியத்திலிருந்து எடுத்து போட்டால் எங்கள் வாழ்க்கை என்னவாக இருக்கும்? அவரிடத்தில் இன்றைய நாட்களை முழுங்கால் படியிட்டு சொல்லுவோம், ஐயா, என்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும், எனக்கு எப்பொழுதும் உண்மையிலே தரித்திருக்கிறதான வாழ்க்கை எனக்கு வேண்டும்.
அதற்காக நான் முயற்சிக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. அந்த மகான்கள் they have done what அவர் அது சரியான காரியத்தை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள், எதற்காக அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி. So what we are going to do on our purpose of calling, எங்களுடைய அழைப்புக்கான நோக்கத்திலே நாங்கள் எவனமாக இருக்க போகிறோம். அன்பான சகோதரி, இந்த நாளில் எங்கள் பவுல் சொன்ன மாதிரி கிறிஸ்துவை பற்றி அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேல் வம்சத்தான், பெஞ்சமின் கோத்திரத்தான், எபிரேயில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன். நான் அவர்களை கொலை செய்தேன், காரியம் அது பக்தி வைராக்கியத்தின்படி செய்தேன். ஆனால் அங்கே இருக்கிறதான மொசாட் லோவின் படி என்னை அவர்கள் குற்றவாளியாக தீர்க்க முடியாது. நான் நல்ல விதமாக தான் வாழ்ந்தேன். ஐ எம் அ ஃபைன் மேன், நல்லா தான் இருந்தேன். ஆனால் என்னுடைய எல்லா காரியத்தையும் இழந்துட்டு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழந்தேன். கிறிஸ்துவை நோக்கி இருக்கிறதான வாஞ்சை என்னுடைய சமத்தில் ஒவ்வொரு தடவைகள் நீங்கள் அங்கே எப்பொழுதும் உங்கள் தொலைக்காட்சி பட்டியலோ ஒரு ஃபோனில் நீங்கள் பார்க்கின்ற போது மான்களை பார்க்கின்ற இல்லை, உங்களுடைய சிந்தையிலே நினைவு வர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை அவரை நோக்கி எப்பொழுதும் வாஞ்சித்துக் கொண்டு இருக்கிறதா? அதைத்தானே அவர் எதிர்பார்க்கிறார். காரியத்தை கொடுத்து பாருங்கள், வாழ்க்கையின் காரியத்தை கொடுத்து பாருங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவ்விதமான மேன்மை நிகழும் என்று, உங்களுடைய வாழ்க்கை முறை எவனமாய் காரியம் என்று, உங்களுடைய கண்ணீர்கள் எப்படி களிப்பாக மாறும் என்று பாருங்கள். அருமையான செய்தி உங்களோடு கூட பகிர்ந்து வைத்த தேவனுக்காக கர்த்தரை நன்றி உள்ளத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த காரியத்தை நான் அங்கே ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது அங்கே அடியேனால் அடக்கி வைக்க முடியவில்லை. என் தேவன் என் வாழ்க்கையில் செய்த காரியங்களை நினைவு கூர்ந்த பொழுது அவன் நல்லவன். இஸ் வெரி 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 பெர்ஃபெக்ட் காட். என்னோட வாழ்க்கை முறையை அதுக்காய் மாற்றுவதற்காய் தேவனுடைய சமூகத்திலே அதிக ஆர்வமுடையவனாக தேவனுடைய காரியத்துக்குள்ளாய் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். அன்பான சகோதரி, கர்த்தர் உங்கள் மத்தியிலே இந்த காரியங்களை கொடுக்கும் பொழுது அவர் போதுமானவராக உங்கள் மத்தியிலே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே அன்பாக சொல்லுகின்றேன், அவர் வாழ்வை மாற்ற வல்லமையுடைய தேவன். ஆமென். இன்னும் ஒரு செய்தியினூடாக உங்களை சந்திப்பதில் நான் சந்திக்க காண வருகின்றேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.